இன்னைக்கு போகிறவாள்லாம் திருப்பதியில் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாம் செஞ்ச மாவிளக்கு போட்டால் என்ன பிரார்த்தனையானாலும் தீர்த்து வைக்கிறான். ஒரு மொட்டை போட்டுட்டா பிரார்த்தனையை தீர்த்து வைக்கிறான். முண்டியலில் போய் காசு போட்டுட்டா பிரார்த்தனையை தீர்த்து வைக்கிறான். நமக்கு என்ன பரிகாரமோ அத்தனையும் அங்கே போய் ஸ்நானம் பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தால் தீர்த்து வச்சுடுறான். அதனால தான் உலகமே அங்கே திரண்டு கொண்டாடுறது. அவர் கடன் வாங்கி பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணார். திருமணத்தின் போது வாங்கின கடனை இன்றைக்கும் பாகவதார் இடத்துலேருந்து வாங்கி அடைக்கிறாராம். அதுதான் பெருமாள் நினைப்பார்னா, நமக்கு ஏதாவது ஒரு கட்டணம் வந்துருத்துனா ஒரு மஞ்சள் துணியை எடுத்து ஒரு 10 ரூபாய் காயின் எடுத்து முடிச்சு போட்டு வேங்கடவனுக்கு விதிச்சு வைத்தேன் அப்படின்னு வச்சுட்டோன்னா நாம் முடிச்ச அவன் ஏதோ பெரிய மூட்டை பாவ மூட்டையை தன் மேலே ஏற்றிட்டா மாதிரி பகவான் அந்த முடிச்சை எவ்வளோ சீக்கிரம் அவுக்க முடியுமோ அவள் கேட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற பண்ணணும்னு அந்த மஞ்சள் துணியில் முடிஞ்ச அந்த முடிச்ச சீக்கிரம் அவுக்கம் பண்ணுவா. பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார். கலியுகத்தில் பாபம் தான் அதிகமாக இருக்கும். அந்த பாபத்தை தொலைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா வெங்கடேச திருநாமம். யார் ஒருத்தர் வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா 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 ஏழுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமத்தை 3 தரம் சொல்லிடுறாளோ அவளை சுவாமி தாங்கி காப்பாற்றுகிறான். எல்லா கோவில்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு தனி சன்னதி இருக்கும். தாயாரை சேவிச்சுன்னு பெருமாளை போய் சேவிப்போம். ஆனால் இந்த திருப்பதியில் போனேன்னா பெருமாள் மலை மேலே நின்றுருக்கார், தாயார் மலைக்கு உட்கார்ந்துருக்காள். அப்போ தாயார் ஒரு இடம் பெருமாள் ஒரு இடம்னு இருந்தால் எப்படி நாம் தாயாரோடு சேர்த்து சேவிக்கிறது? எப்போவுமே பெருமாளை தனியாக சேவித்தா நமக்கு பலன் தரமாட்டார், நம்முடைய பரிகாரம் நிவர்த்தியாகாது. பெருமாளை தாயாரோடு சேர்த்து தான் சேவிக்கணும். ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போகிறோன்னா கன்றோடு பசுவை தான் முதல்ல கொண்டு போகணும். பூஜா கிரகத்தில் வச்சா ஐஸ்வர்ய பூர்த்தி, செல்வமானது குறைவே குறையாது. அதனால தான் செல்வ சிறுமீர்கள் என்று ஆயர்பாடி மக்களை ஆண்டாள் கூப்பிட்றாள். காரணம், அவளுக்கு இருக்கிற செல்வம்னா நம்ம போல பணங்காச்சு நகை நட்டு கிடையாது. அவளுடைய செல்வமே கோவிந்த நாமம் என்கிற சீனிவாச பெருமாளுடைய நாமம்தான் செல்வம். எனக்கு கொடுத்த இந்த நாமம் கோவிந்த நாமத்தை யார் சொல்கிறாளோ அந்த 7 மலை ஏறி வருகிறவாளை அவன் காப்பாற்றுகிறான், ரட்சிக்கிறான் என்பதை அன்னைக்கே அந்த இந்திரன் உணர்ந்து அவருக்கு அந்த யோக்கியத்தையை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டான். இந்திரனுக்கு வரம் கொடுத்தார் பகவான். அதே கோவிந்த நாமத்தை இன்னைக்கு யாரெல்லாம் ஏழுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறாளோ 7 மலை ஏறி பாதத்தோட பாத ரட்சைகள் இல்லாமல் பாத யாத்திரையாக போகிறாளோ அவளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கிறான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா. ஸ்ரீ குருப்பியோ நமகா. பரிகார ஸ்தலம் என்கிற சேனல் வியூவர்ஸ்க்கு அடியேனுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்து கொண்டு திருமலை திருப்பதியினுடைய பிரபாவத்தை, அந்த ஸ்தலத்தை நாம் என்ன பரிகாரங்களுக்காக அணுகினால் இப்பேற்பட்ட வரங்களை தருகிறான் என்று மலையப்ப பெருமாளாக நமக்கு தரிசனம் தரக்கூடிய ஏழுமலை அப்பனுடைய அந்த அற்புதமான வைபவங்களை நாம் கேட்டு மகிழ்வோம். நினா வெங்கடேசம் நனாதோ நனாத்து சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி என்கிறது திருமலையினுடைய சுப்பிரபாதம். நினா வெங்கடேசம். வெங்கடேசம் என்றால் கடம் அப்படின்னு சொன்னால் வினை அப்படின்னு அர்த்தம், பாபம். வேம் அப்படின்னா வெம்மை அப்படின்ற தமிழ் சொல் ஆரிய மொழியான சமஸ்கிருதத்திலும் பவர்ஃபுல்லான அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப கடினமான, தவிர்க்க முடியாத, அது மாதிரி ரொம்பவும் சக்தி வாய்ந்த அப்படின்னா. வேங்கடம்னா பெரிய வினைகள், அந்த வினைகள் பாப்பங்கள் சுமக்க முடியாத சேர்த்திருக்கிற பாப்ப மூட்டைகள் வேங்கடம் அப்படின்னு ஒரு பொருள். மற்றொன்று வேங்கடம், திருவேங்கடம் என்றால் ஒரு மலை மேலே, வேங்கட மலை மேலே நின்று
நம்மை கைவிட மாட்டேன் என்று ரட்சிக்கக்கூடிய பகவானுடைய திருமலை என்று ஒரு பொருள். ஆக இரண்டு பொருள். வேங்கடம் என்று சேர்த்து சொன்னால் வேங்கடவனுடைய வெற்பு, வேங்கட வெற்பென்னும் வேத வெற்பே என்கிறார் நிகமாந்த மகாதேசிகன். வேத வெற்பு, வேதமே மலையாக இருக்கிற மலைதான் திருமலை என்கிற திருப்பதி. அது சேர்த்து சொன்னால் திருவேங்கடம் என்றால் சீனிவாசன் உரைகின்ற மலை. அதை பிரித்து சொன்னால் வேம் கடம் என்றால் நாம் செய்திருக்கக்கூடிய பாப மூட்டைகள். அந்த மூட்டைகளை தொலைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, சுப்பிரபாதத்தில் சொல்கிறாள், காலைல எழுந்த உடனே நினா வெங்கடேஷம் நனாத்து நனாத்து, நாம் செய்த பாப்பங்கள் இனி நம்மை தொடவே தொடாது. நனாத்தோ நனாத்து, கிட்ட வரவே வராது. அதுக்கு பண்ண வேண்டியது சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி, எப்பவும் வெங்கடேசா வெங்கடேசா வெங்கடேசான்னு சொல்லிக்கொண்டே இருந்தாலே நம்ம எந்த வினையும் தொடாது என்று சொல்கிறார். அதைத்தான் ஆழ்வார் அற்புதமாக பாசுரத்தில் பாடும் பொழுது சொன்னார், செடியாய வல்வினைகள் அவை தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோவில் நின்வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே என்று பாடினார். அதாவது திருமலையில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ஒவ்வொரு இடத்துல திருவடி என்கிற பாதத்துக்கு விசேஷம் அடிக்கும். ராமாவதாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கைவண்ணம் அங்கு கண்டேன் ஆழ்வண்ணம் இங்கு கண்டேன் என்று விஸ்வாமித்திரர் ராமனை பற்றி பாடுவதாக கம்பநாட்டாழ்வார் ராமாயணத்தில் ஒரு செய்யுள் பாடியிருக்கார். ராமனுடைய கைவண்ணம் அங்கு கண்டேன்னா தாடக வதத்திலே ராமனுடைய பிரயோகத்தினாலே இந்த தாடகை வதம் பண்ணினான் ராமன். அவனுடைய கையிலே வில்லினுடைய வன்மையை நான் அங்கு பார்த்தேன், கைவண்ணம் அங்கு கண்டேன். கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொன்னால் அந்த அகலிகை சாப விமோச்சனத்திலே ராமனுடைய பாத தூளிப்பட்டு கல்லாயிருந்த பெண் அகலிகை சாப விமோச்சனம் என்று அந்த கௌதம மகரிஷியோடு சேர்ந்தாள் என்பதை கால்வண்ணம் எங்கு கண்டேன் என்று ராமாயணத்திலே கம்பநாட்டாழ்வார் விஸ்வாமித்திரர் சொல்வதைப் போல கைவண்ணம் கால்வண்ணம் என்ன அந்த ராமனுடைய குணங்களை நமக்கு அற்புதமாக தெரிவித்தார். அது மாதிரி திருமலை திருப்பதியில என்ன விசேஷம் அப்படின்னா, பகவான் திருவடியாக பொதுவாகவே பெருமாளுடைய திருவடியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். பகவானுடைய திருவடியாக இருக்கிறவர் நம்மாழ்வார். அதனால தான் வைகுண்ட ஏகாதசிக்கு பிற்பாடு 10 நாட்கள் ராப்பத்து உற்சவம் கண்டு கடைசியில் திருவடி தொழல் என்று நம்மாழ்வார் பகவானுடைய திருவடியிலே ஐக்கியமாகும்படியாக அவருடைய விக்கிரகத்தை திருவடிகளை சார்த்தி இந்த துளசி தலங்களினாலே அவருடைய திருமேனி அர்ச்சாமூர்த்தியை மூடி அவர் திருவடியாகி விட்டார் அப்படின்னு அந்த தர்சன நிகழ்ச்சியானது வைகுண்ட ஏகாதசியில் 10 நாள் சேவிக்கலாம். பரமபதத்தை திறந்து நம்மாழ்வாருக்கு தான் திருவள்ளிக்கேணியில் இன்றைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த திருவடியாக இருக்கிறவர் யாருன்னா பரந்தாமனுடைய திருவடியாக நம்மாழ்வார் இருக்கார். அதனால தான் அந்த திருவடியை நம்ம தலையில் பெருமாளை சேவிக்க போகும்போது ஸ்ரீ சடகோபம் சட்டாரி என்று வைக்கிறார். சடகோபர் என்கிற திருநாமம் நம்மாழ்வாருடைய திருநாமம். குருகூர் சடகோபன் என்று அவருடைய ஒவ்வொரு பாசுரத்தினுடைய ஈற்றடியிலையும் வன்குருகூர் சடகோபன் என்று பாடியிருப்பார். அப்போது சடகோபம் என்பது நம்மாழ்வாருடைய உருவம்னு அர்த்தம். அப்போது பெருமாளுடைய திருவடியாக இருக்கிறது நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் தான் சடகோபம் சட்டாரி என்று நம் தலையிலே சூட்டிக் கொள்கிறோம். ஆக பெருமாளுக்கு திருவடியாக இருக்கிறோம் நம்மாழ்வார். ஆனால் திருமலையில் மட்டும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே திருமலையிலே பெருமாளுக்கு அந்த கர்ப்பக்கிரக வாசற்படியாவே யார் இருக்கார்னா குலசேகர ஆழ்வார் இருக்கார். அதனால தான் இன்றைக்கி குலசேகரன் படி அப்படின்னு திருமலையில் பேர். எப்போவுமே ஒரு ஸ்தலங்கள் போகிறோன்னா இங்கே என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு தெரிஞ்சுன்னு போய் தரிசனம் பண்ணோன்னா நமக்கு அதீதமான பலனானதும் அதே சமயம் ஈடுபாடும் நமக்கு பெருமாளிடத்தில் கிடைக்கும். இன்றைக்கும் போனால் குலசேகர ஆழ்வார் படின்னு இருக்கு, குலசேகரன் படி. அந்த படியிலேயே கடந்து பெருமாளை நித்தியம் சேவிக்கிறாராம் குலசேகர ஆழ்வார். ஆனால் குலசேகரன் படின்னு வேறு. அதில் சொல்ல செடியாய வல்வினைகள் அபிதீர்க்கும் திருமாலே நெடியானே. உலகத்தில் பெரிய மூர்த்தியாக கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் 2-3 பேருக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். முதல்ல பிறந்தபோது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனையின் ஆண்டாள் பாடுவதை போல
அந்த வசுதேவன் தேவகிக்கு குழந்தையா பிறந்த பொழுது அந்த காராகிரகமான கம்சனுடைய சிறைச்சாலையில் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை சுவாமி காட்டினார். அதனால தான் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரவர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த ஜகத்துக்கே நான் குருவா வந்திருக்கேன். அதனால தான் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு என்று திருப்பதியில் வெங்கடேச பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடுறோம். இவன் ஜகத்துக்கே குரு. தாய்க்கு முதல்ல விஸ்வரூப தரிசனம். ரெண்டாவது தன்னையே புதைக்க நினைத்த சகுனி முதலான துரியோதனன் அவையிலே புகுந்து பாண்டவ தூத்தனாக வந்து தன்னுடைய பெருமை அறியாதவனுக்கும் தன் தருமையை காட்டுறதுக்காக அந்த திருதராஷன் அவையில கண்ணில்லாத திருதராஷனுக்கு கண்களை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பாண்டவ தூத்தனாக ரெண்டாவது பெருமாள் கிருஷ்ணன் காட்டினான். மூணாவதா பார்த்தீங்கன்னா தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு கவலையாக இருந்த அர்ஜுனனுக்காக விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். நாலாவது கர்ணன் செய்த தானத்திற்காக தபத்திற்காக அவன் செய்த அந்த நல்ல விஷயத்திற்காக பெருமாள் அங்கே விஸ்வரூப தரிசனத்தை குருக்ஷேத்திர போரில் கர்ணனுக்கு காட்டி அருளினார். அதை தான் அற்புதமாக தன்னுடைய பகவத்கீதையிலேயே சொல்றார். சர்வதர்மான் பரித்ரட்ச மாமேகம் சரணன்பஜ அகன்பா சர்வபாபியோமி மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகா. கர்ணனுக்கு கீதை கண்ணன் பர்த்த சாரதியாய் அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் பண்ணும்போது சொல்றார். இதுக்கு சரமஸ்லோகம்னு பேரு. சர்வதர்மான் பரித்ரட்ச மாமேகம் சரணன்பஜ அகன்பா சர்வபாபியோமி மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகா. ஏ அர்ஜுனா, கவலைப்படாதே. உனக்கு சகஸ்ரநாமம் தெரியலனா பரவாயில்ல, ஆழ்வாருடைய பாசுரங்கள் தெரியலனா பரவாயில்ல, ஆச்சாரியனுடைய ஸ்ரீசுக்திகள் தெரியலனா பரவாயில்ல, பகவன் நாமா வரலனாலும் பரவாயில்ல, எது தெரியலனாலும் என் திருவடி கண்ணுக்கு தெரிகிறதா, அந்த திருவடியை பிடிச்சிக்கோ. பிடிச்சுண்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு. ஆண்டாள் இதைத்தா திருப்பாவில ஈற்று பாசுரம் 3 பாசுரத்தில் கோவிந்தா 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 என்று சொல்கிறார். இன்றைக்கும் திருமலையில் போனேன்னா நம்முடைய அற்புதமான அந்த தலைமுடியை இறக்கி வைக்கிறதுன்னு முடிகாணிக்கை கொடுக்கறதுன்னு அப்படி இறக்கி வச்சு துலாபார காணிக்கை கொடுக்கறதுன்னு குடித்து பட்டிக்காச்சுலபல பெருமாள்னு பெருமாளுக்கு பேர். குபேரனிடத்தில் அவர் கடன் வாங்கி பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணார். திருமணத்தின் போது வாங்கின கடனை இன்றைக்கும் பாகவதார் இடத்துலேருந்து வாங்கி அடைக்கிறாராம். அதுதான் பெருமாள் நினைப்பார்னா, நமக்கு ஏதாவது ஒரு கட்டம்னு வந்துருத்துனா ஒரு மஞ்சள் துணி எடுத்து ஒரு 10 ரூபாய் காயின் எடுத்து முடிச்சு போட்டு வேங்கடவனுக்கு விதிச்சு வைத்தேன் அப்படின்னு வச்சுட்டோன்னா நாம் முடிச்ச அவன் ஏதோ பெரிய மூட்டை பாவ மூட்டையை தன் மேலே ஏற்றிட்டா மாதிரி பகவான் ரொம்ப கிளேசப்பட்டு அந்த முடிச்சை எவ்வளோ சீக்கிரம் அவுக்க முடியுமோ அவள் கேட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற பண்ணணும்னு அந்த மஞ்சள் துணியில் முடிஞ்ச அந்த முடிச்ச சீக்கிரம் அவுக்கும் பண்ணுமா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார். ஏன்னா அந்த சின்ன முடிச்சு பகவானுக்கு குபேரங்கிட்ட வாங்கின கடன் மாதிரி கிளேசப்படுவானாம். அப்படி பகவான் இன்னைக்கு ராமாயணத்தில் கம்மநாட்டா சொல்றார், கடன் பட்டார் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன். கம்மநாட்டாழ்வருடைய பாசுரம். சீதையை தூக்கின்னு வந்து வச்சுட்டான் ராவண தேசத்திலே அசோக வனத்திலே. ஆனால் தினம் அதுலேருந்து துக்கப்பட்டுட்டே இருந்தா ராமன். அடுத்த பாஷத்துக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டா நிம்மதி போயிடுத்து. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்னா கம்மநாட்டை அழகாக தெரிவித்தார். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அளவுக்கு மீறி கடனை வாங்கிட்டா எந்த நேரம் ஒரு விரவுக்கார வந்து கதவை தட்டினா கூட கடன்காரன் தட்டுவானோ, மானம் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, நம்முடைய எல்லாரும் ஊரெல்லாம் பரிகாசம் பண்ணுவாளோன்னு தூங்கும்போது கூட ஒரு சின்ன பூனை ஏதாவது தட்டி விட்டா கூட கடன்கார வாசல் வந்து கதவை தட்டுறானும் பயப்படுவானாம். இப்படி அஞ்சு நடுங்கின்றே இருப்பான். அது வந்து துக்கமான வாழ்க்கை, கவலையான வாழ்க்கை. அதனால தான் எப்போவுமே கையில் இருக்கிற காசை கொண்டு செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கணுமே தவிர பரம ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கடன் மட்டும் வாங்கி வாழுதல் என்பது அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியை தொலைத்துவிடும் என்பதை அந்த கம்பர் ராமாயணத்தில்
ராவணனை முன்னிட்டு நமக்கு எடுத்து சொல்லுகிறார். கடன்பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினார் இறங்கி வேந்தன். அப்படி பகவானே கவலைப்படுறான். எதுக்குன்னா வட்டி காசுல வள பெருமாள் பாகவதோத்தமர்கள் ₹1 முடிஞ்சு வச்சுட்டா அது நமக்கு கடன் கொடுத்துருக்காளே, அதை எப்போ அடைக்க போகிறோம்னு பகவான் நம்ம குடும்பத்தையே பார்த்துட்டு இருப்பானாம். அதனால நம்ம முடிகாணிக்க செலுத்தி துலாபாரம் செலுத்தி பெருமாளை ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று 7 மலை மேலே ஏறி கீழே கருடாத்திரியிலேருந்து ஆரம்பித்து கருடாத்திரி, அஞ்சனாத்திரி, ரிஷபாத்திரி, அந்த ரிஷபாத்திரி, அற்புதமான நாராயணாத்திரி, இப்படி 7 மலைகள் இருக்கும் இல்லையோ, அந்த 7 மலைகளை ஏறி சேஷாத்ரி என்று சொல்லக்கூடிய சேஷாத்ரி நாதனாக அங்கே நின்றுருக்கான். இன்றைக்கும் வேதம் சொல்கிறது கலவு வெங்கட நாயகவு. நாம் வாழக்கூடிய இந்த யுகத்துக்கு கலியுகம்னு பேர். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள். அதில் இந்த கலியுகங்களில் பாபம் தான் அதிகமாக இருக்கும். அந்த பாபத்தை தொலைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா வெங்கடேஷ திருநாமம். யார் ஒருத்தர் வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா 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 ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமத்தை 3 தரம் சொல்லிடுறாளோ அவளை சுவாமி தாங்கி காப்பாற்றுகிறான். அவளை தன் குழந்தைகளா நினைச்சிட்டு காப்பாத்துறான். இதுதான் அந்த கோவிந்த நாமத்துடைய உயர்ந்த விசேஷம். அப்படி அங்கே இருக்கா. இதுக்கு அற்புதமாக கிருஷ்ணாவதாரத்தில் வெங்கடவனுக்காக ஒரு திவ்ய சரித்திரம் இருக்கு. கோவிந்தன் எப்படி இவனுக்கு பேர் வந்தது? இன்னைக்கு போறவாள்லாம் திருப்பதியில் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாம செஞ்ச மாவிளக்கு போட்டா என்ன பிரார்த்தனையானாலும் தீர்த்து வைக்கிறான். ஒரு மொட்டை போட்டுட்டா பிரார்த்தனையை தீர்த்து வைக்கிறான். உண்டியல்ல போய் காசு போட்டுட்டா பிரார்த்தனையை தீர்த்து வைக்கிறான். நமக்கு என்ன பரிகாரமோ அத்தனையும் அங்கே போய் ஸ்நானம் பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா தீர்த்து வச்சுடுறான். அதனால தான் உலகமே அங்கே திரண்டு கொண்டாடுறது. அதனால அங்கே ஒரு க்ஷணம்தான் நிற்க முடியும், பெருமாளை பார்க்க முடியும். அதுக்குள்ளே பிடிச்சி இழுத்துருவாள். அந்த அந்த ஒரு க்ஷணத்திற்காக, அந்த ஒரு நொடி பொழுதுக்காக 36 மணி நேரம் 48 மணி நேரம்னு தபஸ்ன்னு சொல்லுவாளே, அது மாதிரி தபம் கிடந்து பார்க்கறதுன்னு அப்படி பார்த்தாள். இதைத்தான் ஆழ்வார் பார்த்துட்டு என்னால் ஒரு க்ஷணம் கூட உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. இப்படி பெருமாள் தாயாரை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சிருக்க மாட்டாராம். ஆழ்வார் பாடுறா அகலகில்லே நிறையுமென்று அலரமேல் மங்கை உரை மார்பா நிகழில் புகழுடையாய் திருவேங்கடவாய் என்னை ஆழ்வானே என்று பாடுகிறார். பெருமாள் தாயாரை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சு இருக்கிறது இல்லையா, அதனால வட்சச்சலத்திலே வச்சுருக்காள். எல்லா கோவில்லையும் நீங்கள் போய் பார்த்தேன்னா தாயாருக்கு தனி சன்னதி இருக்கும். தாயாரை சேவிச்சுன்னு பெருமாளை போய் சேவிப்போம். ஆனால் இந்த திருப்பதியில் போனேன்னா பெருமாள் மலை மேலே நின்றுருக்கார், தாயார் மலை கீழே உட்கார்ந்துருக்காள். அப்போ தாயார் ஒரு இடம் பெருமாள் ஒரு இடம்னு இருந்தால் எப்படி நாம் தாயாரோடு சேர்த்து சேவிக்கிறது? எப்போவுமே பெருமாளை தனியாக சேவித்தா நமக்கு பலன் தரமாட்டார், நம்முடைய பரிகாரம் நிவர்த்தியாகாது. பெருமாளை தாயாரோடு சேர்த்து தான் சேவிக்கணும் என்று வேதம் நமக்கு காட்டி தருது. கிரிச்சதே லக்ஷ்மித்ய பத்னவு என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா சேர்ந்து சேவிக்கணும். லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி அயக்ரீவன், லக்ஷ்மி வராகன், லக்ஷ்மி நிருசிங்கன் என்று எல்லா லக்ஷ்மியோட சம்பந்தத்தோடு தான் சேர்க்கணும். அதனால பெருமாள் என்ன பண்ணார், இங்கே லக்ஷ்மியோடு சேர்த்து சேவிக்காமல் அலர்மேல் மங்க தாயார் பத்மாவதி என்று கீழே போய் உட்கார்ந்துட்டாளேன்னு தன்னுடைய வட்டத்தலத்திலேயே அந்த திருமா மங்கையை தன்னுடைய ஹிருதயத்தில் பகவான் வச்சுண்டான். அதனால தான் அது செல்வ மகை வீற்றிருக்கிற இடம் என்பதனாலே அது செல்வத்தை கொட்டி கொழிக்கிற இடமா திருப்பதி இருக்கிறது. இன்னைக்கும் கோவிந்தனுடைய நாமத்தை சொன்னால் அவளுக்கு குறைகள் வருவதில்லை. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்ற ஆண்டாள் திருப்பாவையில் காட்டித்தராள். கோகுலத்தில் பார்த்தேன்னா அங்கே ஆயுர்பாடி மக்கள்லாம் அவளுக்கு உஜ்ஜீவனம் என்கிற வாழ்க்கைக்கு ஜீவனமே என்னன்னா பசுக்கள், கறவைகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்து உண்போம். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் சிறுபேர் அடைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறை என்று ஆண்டாள் பாடுறாள். அந்த கறவைகளை கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று திரை செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவிந்தா என்று ஆண்டாள் கொண்டாடுறாள். அவளுக்கெல்லாம் ஜீவனமே என்னன்னா வாழ்க்கைக்கு அவள் வீடுகளில் பசுக்கள் இருக்கும், கன்றுகள் இருக்கும். தினமும் பாலை கறப்பாள். அந்த பாலை கறந்து பாலாக விற்பாள்.
கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாள். அதை நன்னா காய்ச்சி உரகுத்தி அதை தயிர் எடுப்பாள், அதை விற்பாள். தயிரை கடைந்து அதில் வெண்ணெய் எடுப்பாள், அதை விற்பாள். ஆக பசுவினுடைய திரவியங்களாக இருக்கக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் விற்று வருகிற காசுல தான் அவருடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அப்போ அவருடைய செல்வம் எதுனா பசுக்கள் தான். இதைத்தான் ஆண்டாள் அழகா சொன்னாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கையல் உகழ பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. யார் வீட்டில் கன்றோடு பசுவானது இருக்கிறதோ அங்கே செல்வ மகாலட்சுமி என்கிற ஐஸ்வர்ய லக்ஷ்மி நிறுத்தமாடுகிறாள், நர்த்தனமாடுகிறாள் என்று வேதம் காட்டித் தருகிறது. தமிழ் மறையான ஆண்டாளும் காட்டித் தருகிறார். அதனால தான் ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போகிறோம்னா கன்றோடு பசுவை தான் முதல்ல கொண்டு போகணும். இதே நம்ம ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம், 16வது மாடி, பசுவும் கட்டி எப்படி சார் கூட்டின்னு போவேன்னா, அப்போது ஒரு சித்திர படமாகவோ அல்லது ஒரு சிலையாகவோ கன்றோடு இருக்கிற பசுவை எடுத்துட்டு போய் பூஜா கிரகத்தில் வச்சா ஐஸ்வர்ய பூர்த்தி, செல்வமானது குறைவே குறையாது. அதனால தான் செல்வ சிறுமீர்கள் என்று ஆயர்பாடி மக்களை ஆண்டாள் கூப்பிடுறாள். காரணம், அவளுக்கு இருக்கிற செல்வம்னா நம்ம போல பணங்காச்சு நகை நட்டு கிடையாது. அவளுடைய செல்வமே கோவிந்த நாமம் என்கிற சீனிவாச பெருமாளுடைய நாமம்தான் செல்வம். அந்த செல்வம் நீங்காது அவர்கள் நாவிலே நிறைந்திருக்கிறது. அதனால் ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எல்லாரும் கூப்பிடுவாளே தவிர அவர்கள் ஐயோ ஐயோன்னு கத்த மாட்டாள். அதனால பகவான் என்ன பண்ணுவானா, இலக்கை வழக்கை தெரியாத அந்த கோபியரோடு அவன் கூட்டுட்டானா. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் சிறுபேர் அழைத்தனமும் சீரியருளாதே. அந்த இறைவனாகிய எம்பெருமான் அவனை வாடா போடான்னு சொல்லுவாள், சின்னவனேன்னு சொல்லுவாள், குட்டையனேன்னு சொல்லுவாள், அவனை நம்பின்னு சொல்லுவாள், எதுவானா சொல்லி கூப்பிடுவாள், கிருஷ்ணான்னு சொல்லுவாள், கோவிந்தான்னு சொல்லுவாள். அதனால் அறியாத பிள்ளைகள் பெருமாளை இப்படி கூப்பிடணும்னு அவளுக்கு அந்த கிரமங்கள்லாம் தெரியாது. அதனால அவள் எப்படி கூப்பிட்டாலும் பெருமாள் வந்துடுவாள். அது மாதிரி தான் இன்னைக்கு ஏழுமலையில் நம்ம பெரிய பணக்காரன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மல்டி மில்லியனர் கோட்டீஸ்வரன்லாம் கூட கொண்டு போய் அப்படியே உண்டியில் கொட்டுறான்னா அன்றைக்கே ஆழ்வார் பாடி வைத்தார். ஊரிலே காணியில்லை உறவு மற்ற ஒருவர் இல்லை, பாரிலே நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி என்று எனக்கு ஒன்றை தவிர சொத்து கிடையாதுன்னு எல்லாத்தையும் திறந்து ஏழுமலையானை பற்றினார். அதுபோல தான் குலசேகர ஆழ்வார் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அத்தனையும் அந்த திருமலை ஏழுமலை அப்பனுக்காக எல்லாவற்றையும் திறந்து ராமநாமத்தில் ஈடுபட்டு திருவேங்கடவனுக்கு படியாவே கடந்து விட்டார். ஏன்னா நம்ம 36 மணி நேரம் காத்திருந்து போய் ஒரு க்ஷணம் பார்த்தா பிடிச்சி தள்ளுடுறாளே, ஆனால் படியாவே ஆகிட்டா நம்மளை யாரும் தள்ள முடியாதே, எப்பவும் பகவானை பார்த்துட்டே இருக்கலாமே சீனிவாசனே அப்படின்னு அவருக்கு ஆசை. அது மாதிரி ஆகிட்டாள்னா அப்படி பெருமாள் என்ன பண்ணுறாள், ஒரு சமயம் அந்த இந்திரனுக்கு இவாள்லாம் விழா எடுத்திருந்தாள். அந்த விழாவே கிருஷ்ணன் போய் என்ன பண்ணா, நீங்கள் ஏன் இந்திரனுக்கு விழா எடுக்கிறேள், சிறு தெய்வங்கள் நாம் நாட வேண்டியதில்லை, பெரிய தெய்வமாகிய பகவானே இருக்கான், இயற்கையே நம்மளை காப்பாற்றுறதுன்னு பெருமாள் சொல்லி இந்திரனுக்கான பூஜையை தடுத்து நிறுத்திட்டான். உடனே ஆயர்பாடி மக்கள் கிருஷ்ணனுடைய வாக்குதான் வேதம், அதனால இந்த கோவிந்தன் பேச்சை கேட்டு இப்போனா யாருக்கு பூஜை பண்ணலான்னா, உங்கள் பசுக்கூட்டங்களுக்கு கறவைகளுக்கு பசு தீவனத்தை தரக்கூடியது கோவர்தனம் என்கிற மலை, அந்த மலைக்கு இயற்கைக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்க, இயற்கையை கொண்டாடினால் இயற்கை நம்மை வாழ வைக்கும் என்று காட்டி கொடுத்தது திருமலையப்பன். அதனால தான் இன்றைக்கும் அந்த மலை மேலே உட்கார்ந்துருக்கான், எழில் கொஞ்சம் ஏழுமலை மேலே திருவேங்கடவன். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இந்து தர்மத்தை மட்டுமில்லை பெருமாளே அதை காட்டி தந்திருக்கார். அப்படி அந்த இயற்கைக்கு விழா எடுக்கிறார். உடனே இந்திரன் செயற்கையாக ஒரு மழையை ஏற்பாடு பண்ணா. அவன் கண்ட்ரோலில் தானே அட்டதிக் பாலகர்கள் இருக்காள். வருண பகவானை ஏவினா.
பெரிய கல் மழையா கொட்டு. இந்த கிருஷ்ணன் எனக்கு வந்த பூஜையை தடுத்துட்டான், இதை அப்படியே விட்டுட்டோன்னா என் மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடும். நான் தான் சொர்க்காதிபதி, இந்திரன், தேவர்களுக்கு தலைவன், அமரர்களின் தலைவன். அதனால இந்த யோக்கியத்தையை நான் இழக்கப்படாது. கிருஷ்ணனிடத்துல நீ கல்லு மழையா பெய்து அவர்களெல்லாம் அவளுடைய ஆயர்பாடி கிரகங்களை எல்லாம் நாசம் பண்ணு, குடிசைகள்லாம் பிச்சு போகட்டும், பசுமாடுகள் கூட்டங்கள் எல்லாம் தொலைந்து போகட்டும் வெள்ளத்திலேன்னு கொட்டினான். உன்னை வாழலாம் கிருஷ்ணா நீ சொன்னேன்னு பூஜை பண்ணோம், இப்ப பெரிய மழையை இந்திரன் அனுப்பியிருக்கான, கோபப்பட்டு இதுல இருந்து நீயே காப்பாற்றணும். ஆபத்தோத்தாரணன்னு கிருஷ்ணனுக்கு திருநாமம். இன்னைக்கும் அற்புதமா சொல்றது நம்முடைய ஸ்லோகங்கள். ஆபதாம் அவகத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகா அபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஒரு ஆபத்துனா ஒரு பிரயாண காலத்துல ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிட்டா பகவான் அந்த ஆபத்தை தடுக்கிறான் என்று தெரிவிக்கிறாள். உடனே வாழா கிருஷ்ணனை வந்து கட்டிண்டாள். அத்தனை பேரும் வந்து பசுமாடுகள் முனக்கொண்டு. இன்னைக்கு ராஜமன்னார்குடின்னு போனேன்னா இந்த மன்னார்குடி தலத்தில் ராஜகோபாலனாக கிருஷ்ணன் வேகுடல் பூதின்னு இருக்கான். பக்கத்தில் கறவை மாடான பசுமாடு அவன் பாதத்தை நாக்கால நக்கின்னு இருக்குமாம். அப்பேற்பட்ட பசுக்களெல்லாம் கொண்டாடக்கூடிய ராஜகோபாலனாக கிருஷ்ணன் இருக்கான். அவன் மாடு மேய்க்கும் கண்ணனாக இருக்கிறான், செல்வத்தை திருபுவனா இருக்கிறான். அவதான் திருவேங்கட மலையிலே இருக்கான். உடனே எல்லாரும் போய் கட்டிண்டா, கிருஷ்ணா என் பசுக்களை எல்லாம் காப்பாற்று, கறவைகளை காப்பாற்று, எங்களை காப்பாத்துன்னு கோவிந்தான்னு போய் பாதத்தை கட்டிண்டாள். உடனே கிருஷ்ணன் சொன்னா, அபயப்பிரதானம் பண்றதுக்காக எந்த மலைக்கு நீங்க பூஜை பண்ணேடோ அந்த மலையே நம்மளை காப்பாற்றும். மிகவும் வேதங்கள் சொல்றது தர்மோ ரட்சித ரட்சிதாக. அறத்தை நாம் கடைபிடித்தால் நாம் செய்த தர்மமே நம்மை காப்பாற்றும், தர்மம் தலைகாக்கும்னு சொல்றோமே, இதுதான் அது அர்த்தம். கிருஷ்ணன் சொன்னா, கவலைப்படாதீர், நீங்க பூஜை பண்ண அந்த மலையே உங்களுக்கு கொடையாகி காப்பாற்றும்னு அந்த மலையை எடுத்தா சுண்டு விரல்ல தூக்கி பிடிச்சான் கொடையா. குன்றமெந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அலந்த பிரான்பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்வினை ஓயுமேன. நம்முடைய வினைகளெல்லாம் ஓயும்படியாக அந்த மழை எத்தனை நேரம் பெய்யுதுன்னா அவன் ஒரு நாள்ல 2 நாள்ல 7 நாள் கல்லு மழையா பெய்தான். ஆனா கல்லாகிய மலையை தூக்கி குன்ற குடையாக எடுத்து போட்டினான், தாங்கினான். அந்த மக்களை கோபியரை ஆண்டாள் இன்னைக்கு சொல்றாள், குன்ற குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்று அற்புதமாக அன்றி உலகமலந்தாய் அடி போற்றி என்கிற பாசுரத்திலே பாடுகிறார். 7 நாள் பிடிச்சான். 7 மலை வாசன் அல்லவா, ஒரு மலையை 7 நாள் தாங்கினான். அப்பவே அவன் முடிவு பண்ணிட்டான் இந்திரன், இவன் 7 நாள் இல்லை, 7 மாசம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 7 யுகங்கள் இல்லை, எத்தனை ஆனாலும் தன்னை நம்பின வாழ கைவிட மாட்டான். நம்பினாரை கைவிடாமல் நலம் கொடுப்பான் நாராயணன்னு தன் அகம்பாவம் அழிந்தது. ஓடி வந்தான், அவன் காலில் விழுந்தான், கோவிந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி எந்த 7 நாள் குன்றத்தை குடையாய் பிடித்து கோவர்தன கிரிதாரியாக கோவர்தனோத்தாரணாக ஜெகதோத்தாரணனாக இந்த மக்களையெல்லாம் காப்பாற்றி செல்வத்தை மீட்டு கொடுத்தாயோ, உன்னை 7 நாட்கள் மலையை தாங்கிய உன்னை 7 மலை கடந்து அங்கே பாதம் நோக ஏறி வந்தால், பாத யாத்திரையாக வந்தால் நீ பரிசளிப்பாய். எனக்கு கொடுத்த இந்த நாமம் கோவிந்த நாமத்தை யார் சொல்றாளோ அந்த 7 மலை ஏறி வருகிறவாள அவன் காப்பாற்றுகிறான், ரட்சிக்கிறான் என்பதை அன்னைக்கே அந்த இந்திரன் உணர்ந்து அவருக்கு அந்த யோக்கியத்தையை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டான். இந்திரனுக்கு வரம் கொடுத்தார் பகவான். அதே கோவிந்த நாமத்தை இன்னைக்கு யாரெல்லாம் ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாளோ, 7 மலை ஏறி பாதத்தோட பாத ரட்சைகள் இல்லாமல் பாத யாத்திரையாக போறாளோ அவளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கிறான். அதனாலதான் அன்று ஞாலமலர்ந்த பிரான்பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. திருவேங்கட மாமலையில போய் நீங்க சேருங்கோ, அந்த மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுங்கோ. பண்ணேன்னா கல்யாண வரத்தை கொடுக்கிறான்.
இப்படி அலர்மேலும் அங்கே தாயார யசோதைக்கு ஒரு ஆசையா, அவள் கிருஷ்ணனை வளர்த்தாளே தவிர கல்யாணம் பண்ணி பார்க்கிற அந்த யோக்கியதை அவளுக்கு கிடைக்கல. தேவகி பெற்றாளே தவிர வளர்க்கிற யோக்கியதை அவளுக்கு கிடைக்கல. இப்படி கிருஷ்ணன் ஒவ்வொருத்தருக்கும் தான் குழந்தையாக மாறி போனான். அதனாலதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்னாண்டாள் திருப்பாய் பாடினாள். கிருஷ்ணன் எல்லாருக்குமே குழந்தை. குழந்தை இல்லை என்ற வாழ்க்கெல்லாம் கிருஷ்ணன் தான் குழந்தை. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு தாய்மார்கள் என்ன குழந்தைக்கு பேர் வச்சிருந்தாலும் அவனுக்கு தாமோதரன் பேர் இருக்கலாம், கோவிந்தன் இருக்கலாம், நாராயணன் இருக்கலாம், நம்பின்னு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா கண்ணா கண்ணான்னு தான் சொல்லி கூப்பிடுவாள். ஆக என்ன பேர் இருந்தாலும் ஒரு குழந்தையை கொஞ்சம் பொழுது கண்ணா கண்ணான்னு கிருஷ்ணனாகத்தான் எல்லா தாயாரும் நினைக்கிறாள். ஆக எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தைனா கண்ணன் தான். எல்லா கல்யாணமாகாத பெண்களும் கணவனாக யார் வரணும்னா கோவிந்தனே வர வேண்டும். கூட்டிலிருந்து எப்பொழுதும் என் கோலக்கிளி கோவிந்தன் வர கூவும் என்று மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குவினகான் என்று அற்புதமாக செந்தாமரை கண்ணன் பேறுபாடும்படியாக அந்த கோலக்கிளியை ஆண்டாள் இன்னைக்கு ஸ்ரீலிபுத்தூர்ல கையில் வச்சுருப்பாள். அந்த கிளியப்பவும் ஆண்டாள் காதல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே இருக்குமா. அது மாதிரி ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரியா கோவிந்தா, நித்திய நிர்மலா கோவிந்தா, நீலமேக க்ஷாமள கோவிந்தா, புராண புருஷா கோவிந்தா, புண்டரீகாட்சா கோவிந்தான்னு அவனுடைய நாமங்கள் அப்படியே சொல்லுண்டு அடியாமோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு அந்த திருவேங்கட மலை மேல போய் சேவித்தால் எந்த ராமானுஜர் இன்னைக்கும் புஷ்ப கைங்கரியம் பண்ணி திருமலையில அற்புதமான அந்த கைங்கரியத்தை பூர்த்தியை பண்ணியிருக்காரோ அது மாதிரி எல்லா ஆழ்வார்களும் திருமலை பிரபாவத்தை பாடியிருக்கார். அப்பேற்பட்ட வேங்கட வெற்பென்னும் வேத வெற்பாகிய அந்த திருவேங்கட மலை மேலே நின்ற பெருமாளை பத்மாவதி தாயார் கல்யாணம் பண்ணா போலே தனக்கு குழந்தையா பிறக்கணும்னு யசோதை பெற்றெடுத்து அந்த பத்மாவதி தாயாருக்கு கல்யாணம் பண்ணி ஆகாசராஜனுடைய குழந்தையாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாளோ அதுபோல் நித்திய கல்யாண பெருமாளாய் மிக 365 நாளும் திருப்பதியில கல்யாண உற்சவம் நடக்கிறது. அதனால கல்யாணம் ஆகாதவாள்லாம் திருப்பதியில போய் கல்யாண உற்சவத்துக்கு நாம பிரார்த்தனை பண்ணி முடிஞ்சு வச்சா அவளுக்கு 41 நாளைக்குள்ள நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கையை கொடுக்குறான். அவள் அந்த மாலையோடு போய் கல்யாண உற்சவத்தை பண்ணிட்டு வராள். அப்படிப்பட்ட கல்யாண யோக்கியதையும் தருகிறான், தானே குழந்தையாகவும் பிறக்கிறான். அதனாலதான் வாரணமாயிரம் ஸ்லோகம் கல்யாணத்துல சேவிப்பாள். ஏன்னா ஆண்டாள் வேங்கடவனுக்கென்று விதிக்கிற்றியேன கோவிந்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டாள், பாசுரம் பாடினாள். அதுல பலன் சொல்லும் பொழுது கல்யாணத்துல மஞ்சள் தேங்காய் பட்டுப்பாயில உருட்டி அந்த பாடலா வாரணமாயிரம் பாடல கணவன் மனைவி 2 பேரும் தம்பதிகள் புது தம்பதிகள் கல்யாணமானவா மாங்கல்ய தாரணத்து பிறகு அந்த உருட்டுவா. அப்படி உருட்டும் பொழுது ஈற்று பாயசத்துல ஆண்டாள் சொல்றாள், ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோதை தமிழ் ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வார்களே. கல்யாணம் மட்டும் திருவேங்கடவன் தரல, கல்யாணமான தம்பதிகளுக்கு வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வார், நல்ல குழந்தைகளை கொடுப்பாள். அதனாலதான் கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். பிரஜான குழந்தை, சுப்ரஜான நல்ல குழந்தை, கௌசல்யா சுப்ரஜாராமா கௌசல்யனுடைய நல்ல குழந்தையாக பிறந்த ராமன் தான் இங்கே திருவேங்கடவனாக மலையப்ப சுவாமியாக ஸ்ரீனிவாசனாக ஏழுமலை வாசனாக இருக்கிறான். அவனை வணங்க கல்யாண வரத்தை கொடுக்கிறான், நல்ல குழந்தை வரத்தை கொடுக்கிறான், நல்ல பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறான், நல்ல ஐஸ்வர்ய பூர்த்தியை கொடுக்கிறான். அப்பேற்பட்ட திருவேங்கடவனை நாம் வணங்குவோம். நோயற்ற வாழ்வு பெற்று நல்ல வாழ்வாங்கு வாழ்க்கை வாழ்ந்து நிறைவான செல்வத்தோடு நீடூழி வாழ்வோம். கிருஷ்ணாய துப்யம் நமஹா.